91 ஆண்டுகள் 5 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க SPS கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இஸ்ரேல் ஈரான் இடையில மோதல் வெடிச்சிருக்கு. இந்த மோதலுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம ஒரு நீண்ட உரையாடலை மேற்கொள்ள போறோம். நம்மளோட பிபிசி பத்திரிகையினுடைய முன்னாள் ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் திரு மணிவண்ணன் சார் இருக்காரு. லண்டன்ல இணைஞ்சு நமக்காக இணைஞ்சிருக்காரு. சார், மிக்க நன்றி சார் எங்களோட இணைஞ்சதுக்கு. வணக்கம் சார். உங்களுக்கு சர்வதேச அரசியல் குறித்த ஒரு நீண்ட அனுபவம் இருந்திருக்கும். இஸ்ரேல் இப்போ ஈரான் மேல இந்த தாக்குதலை தொடங்கி இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? மத்திய கிழக்கு அரசியலை நீங்க உன்னிப்பா கவனித்து பார்ப்பவர்களுக்கு ஒன்று தெரிந்திருக்கும். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில ஒரு நீண்ட கால ஒரு விரோதம் இருந்து கொண்டிருக்கிறது. அது மத்திய கிழக்கின் மற்ற அரசியல் போக்குகளோடு பின்னி பிணைந்த ஒன்று. இஸ்ரேல் உருவானதிலிருந்தே, பாலஸ்தீனத்திலிருந்து வெளியேற்றி அங்கு உருவான ஒரு நாடு 1947. அதற்கு பிறகு 47 79 வரை ஈரான் ஒரு மன்னராட்சியில் இருந்தது. அப்பொழுது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படவில்லை. 79 இஸ்லாமிய புரட்சி வெடித்து அயத்துல்லா கொமெனி தலைமையில் புதிய மத இஸ்லாமிய அரசு, அங்கே இஸ்லாமிய குடியரசு என்று அமைந்த பிறகு அந்த இஸ்ரேல் பாலஸ்தீன அரசியல் பற்றிய பார்வை மாறியது. இஸ்ரேலுக்கு எதிரான அரசியல் நகர்வுகளை ஈரான் அப்பொழுதிருந்தே தொடங்கியது. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ஒரு பரஸ்பர சந்தேகங்கள் நிலவத் தொடங்கின. அது ஒரு புறம் இருக்க, அது அந்த சரித்திர பின்னணி ஒரு புறம் இருக்க, உடனடி மோதல்களுக்கு காரணம் என்னவென்றால், கடந்த ஒரு 10-20 ஆண்டுகளாகவே ஈரான் உங்களுக்கு தெரியும், ஒரு ஷியா பிரிவு இஸ்லாமிய நாடு, ஷியா பெரும்பான்மையினர் வசிக்கும் நாடு. அங்கு இருக்கின்ற மத்திய கிழக்கில் இருக்கின்ற மற்ற இஸ்லாமிய நாடுகள் பெரும்பான்மையானவை சுன்னி அரபு நாடுகள். ஈரான் இப்போ ஒரு பாரசீக மொழி பேசுகின்ற நாடு. எனவே மதத்தால் அவர்கள் ஒரே மக்களாக இருந்தாலும், மொழியாலும் இஸ்லாமிய உட்பிரிவாலும் அவர்கள் பிரிந்திருக்கின்றார்கள். இந்த அரசியல் சவுதி அரேபியா சுன்னி பிரிவினர் தலைமையகமாக கருதப்படும் சவுதி அரேபியாவிற்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு கோல்டு வார் அங்கே ஏற்கனவே நிலவிக் கொண்டிருக்கிறது. சவுதி அரேபியாவுக்கு அமெரிக்கா பின்னணியாக இருக்கிறது, பக்கபலமாக இருக்கிறது என்ற ஒரு நிதர்சனமான விஷயத்தை வைத்து ஈரானுக்கு எதிராக ஒரு அரசியல் அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் அமெரிக்காவின் கிளையன்ட் ஸ்டேட்டாக இருக்கிறது. எனவே இந்த மத்திய கிழக்கு சதுரங்க அரசியலில் இதை வைத்துக்கொண்டு நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த பின்னணியில் பார்க்கும்போதுதான் ஈரான் தனக்கு தேவையான ஒரு பாதுகாப்புக்கு நேரடியாக இஸ்ரேலுடனோ அமெரிக்காவுடனோ மோத முடியாத சூழலில் தன்னுடைய ப்ராக்சிகளை இங்கே உருவாக்கி வைத்திருந்தது. அதுதான் லெபனானிலே இருக்கின்ற ஹெஸ்போல்லா இயக்கம், காசாவிலே இருந்த ஹமாஸ் இயக்கம், இப்போது ஏமனில் இருக்கின்ற ஹூத்தீஸ் தலைமையிலான கிளர்ச்சியாளர்கள். இது எல்லாமே ஈரானின், குறிப்பாக ஈரானிய இஸ்லாமிய குடியரசின் ப்ராக்சிஸ், இஸ்ரேலுக்கு எதிரான ப்ராக்சிஸ், அமெரிக்காவுக்கு எதிரான ப்ராக்சிஸ் என்று கருதப்படுபவை. அவங்க நேரடியாக இந்த ஃபைட்டை மேற்கொள்ளாம இந்த ப்ராக்சிஸ் மூலமாக இந்த சண்டையை, அதாவது இஸ்ரேலுக்கு எதிராகவும் அமெரிக்காவுக்கு எதிராகவும் நேரடியான அரசியல் இராணுவ ரீதியான நகர்வுகளை ஈரான் மேற்கொள்ள முடியாது என்றால், ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே தூரம் அதிகம். அமெரிக்கா ஒரு வல்லரசு. எனவே அந்த மாதிரியான பிரச்சனைகளை நேரடியாக செய்ய முடியாது. ஆனால் ப்ராக்சிகளை வைத்து, இந்த தன்னுடைய டம்மிகளை வைத்து செய்யலாம் என்று தொடர்ந்து ஈரான் தன்னுடைய மத்திய கிழக்கிலே தன்னுடைய செல்வாக்கை நிலைநாட்டிக் கொள்ளும் ஒரு விதமாக இந்த 3 நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் என்று சொல்வார்கள். இவர்கள் ஒரு நாடு, சுதந்திரமான நாடை பெற்றவர்கள் அல்ல, ஆனால் கிளர்ச்சி குழுக்கள். அவர்களுக்கு ஆயுதம் வழங்குவது, அவர்களுக்கு பயிற்சி தருவது, அவர்களை தன்னுடைய ஒரு கிளையன்ஸாக வைத்துக் கொள்வது என்ற ரீதியிலே இந்த அரசியல் நடந்து கொண்டிருந்தது. இது 2023 அக்டோபர் 7 ஹமாஸ் இயக்கம்
இஸ்ரேலுக்குள் புகுந்து பெரும் தாக்குதலை நடத்தி சுமார் 1000 இஸ்ரேலியர்களை கொன்ற பிறகு இஸ்ரேலுக்கு ஒரு பெரும் ஒரு நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டிய ஒரு டிஃபைனிங் பாயிண்ட் என்று சொல்வார்கள் அல்லவா, இந்த ஒரு ஒரு நிர்பந்தமான ஒரு கட்டத்திற்கு வந்துவிட்டது. அது ஹமாஸை கடந்த ஒரு 1.5 வருடமாக அது அடி அடி என்று போட்டு அடி குண்டு வீச்சுகளை தாக்கி கொண்டு காசாவை தரைமட்டமாக்கி நிர்மூலமாக்கி சிவிலியன்களையும் கொன்று குவித்து ஒரு மாதிரியாக காசாவை கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது. சைமல்டேனியஸாக அதே நேரத்தில் லெபனானிலும் அது புகுந்து தாக்கி ஹெஸ்போலாவின் தலைவர்களை கொன்றது. ஹெஸ்போலாவை டீக்ரேட் செய்து விட்டது என்று சொல்லலாம். அதனுடைய இராணுவ பலத்தை அழித்து விட்டது. எனவே இப்ப ஈரானின் முக்கிய கூட்டாளிகளான ஹெஸ்போலா, ஹமாஸ் 2 பேரும் பலவீனமான சூழலில் இருக்கிறார்கள். இந்த அணிகளுக்கு ஆதரவு தந்த ஈரானை அடிக்க வேண்டும், ஈரானின் அணு ஆயுத வல்லமையை கட்டுப்படுத்த வேண்டும் என்று 2015 சர்வதேச சக்திகள் அமெரிக்கா தலைமையில் ஒரு ஒப்பந்தம் போட்டன. ஆனால் ட்ரம்ப் 2018 அந்த ஒப்பந்தத்திலிருந்து யூனிலேட்டராக பின்வாங்கினார், வெளியே வந்து விட்டார். எனவே 2018க்கு பிறகு ஈரான் இப்பொழுது மீண்டும் தன்னுடைய யுரேனிய செறிவூட்டலை ஆரம்பித்திருக்கிறது. எனவே ஈரான் இந்த சூழலில் ஈரான் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்று இஸ்ரேலுக்கு ஒரு நிர்பந்தம். அதனால்தான் நெத்தன்யாகு ஈரானை இந்த நேரத்தில் பழி தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்து இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறார். இந்த 2 நாட்களுக்கு முன் இஸ்ரேல் டெஹரானில் மட்டுமல்லாமல் ஈரானின் மற்ற பகுதிகளில் இருக்கின்ற அணு மையங்கள் மீது நடத்திய தாக்குதலுக்கு இந்த பின்னணி தான் காரணம். இந்த பின்னணியை வைத்துக்கொண்டு நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த தாக்குதலில் ஈரானின் முக்கியமான அணு மையங்கள் ஓரளவுக்கு மேலோட்டமான அளவுக்கு சேதமடைந்திருக்கின்றன. ஆனால் பெரிய அளவு, அதாவது இந்த அணு உலைகள் கம்ப்ளீட்டாக ஒரு முடமாக்கப்படவில்லை என்றுதான் வல்லுநர்கள் கருதுகிறார்கள். எனவே இந்த தொடர்ந்து 2வது நாளாக நேற்றும் நடந்திருக்கிறது தாக்குதல், இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. இது எங்கே போய் முடியும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இப்போ ஈரான் அந்த அணு ஆயுதம் இன்னும் தயாரிக்கல, அதுக்கான முயற்சியில் இருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் வருது. அப்படி இருக்கும்போது இஸ்ரேலுக்கு உண்மையாகவே ஈரானால அச்சுறுத்தல் இருக்கா? இல்ல, அது இந்த அணு ஆயுத வல்லமை பெற்றுவிட்டால் அது நீங்க கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போயிடும் என்று இஸ்ரேல் நினைக்கிறது. ஈரானில் பார்த்தீர்கள் என்றால் அணு சக்தி ஆராய்ச்சி என்பது ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கிறது. அது இப்பொழுது அந்த சக்தி ஆராய்ச்சியை சிவில் நோக்கங்களுக்காக, அதாவது மின்சார உற்பத்திக்காக மட்டுமே நாங்கள் செய்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் மின்சார உற்பத்தி செய்வதற்கும் அணு ஆயுத வல்லமை பெறுவதற்கும் இடையிலே இருக்கின்ற அந்த கோடு மிகவும் ஒரு மெல்லிய கோடு தான். நீங்க யுரேனிய செறிவூட்டலை ஆரம்பித்து விட்டால் 3% வரைக்கும், 3லிருந்து 3.5% வரைக்கும் செறிவூட்டினால் அது உங்களுக்கு மின்சாரத்துக்கு பயன்படும். அதற்கு மேல் நீங்கள் செறிவூட்ட ஆரம்பித்தீர்கள் என்றால் அது நீங்கள் அணு ஆயுதமாக மாற்றுவதற்கு அதை பயன்படுத்துகிறீர்கள் என்ற சந்தேகம் எல்லோருக்கும் வரும். கடந்த 2018 ட்ரம்பின் யூனிலேட்ரல் வித்ட்ரால், அவரே இந்த ஒப்பந்தத்திலிருந்து விலகிய பிறகு ஈரான் தொடர்ந்து இந்த யுரேனிய செறிவூட்டலை நடத்தி கொண்டிருக்கிறது. இப்பொழுது சுமார் 60% யுரேனிய செறிவூட்டலை நடத்திவிட்டது என்று பல சர்வதேச ஊடகங்கள், வல்லுநர்கள் கூறுகிறார்கள். யுரேனிய செறிவூட்டல் 95% வரை வந்துவிட்டால் அணு ஆயுதத்துக்கு மாற்றிவிடலாம். அந்த U-235 என்று சொல்வார்கள். U-238, U-235 2 இருக்கிறது. அந்த U-235 தான் அணு ஆயுதத்துக்கு பயன்படும், யுரேனியம் 235. ஸோ அதை நீங்கள் 95% அளவுக்கு நீங்கள் செறிவூட்டி விட்டால் அதை நீங்கள் ஆயுதமாக மாற்ற, குண்டாக மாற்ற பயன்படுத்தலாம். அந்த லெவலுக்கு ஈரான் போய்விடக்கூடாது என்பது இஸ்ரேலின் பயம். என்றால் மத்திய கிழக்கிலே இப்பொழுது எந்த நாடுகளிடம், இஸ்லாமிய நாடுகளிடமும் அணு ஆயுதம் இல்லை. இஸ்ரேல் மட்டுமே அறிவிக்கப்படாத ஒரு அணு சக்தி பெற்ற நாடாக இருக்கிறது. இஸ்ரேலிடம் சுமார் 90 அணு ஆயுதங்கள் இருப்பதாக பல ஊடகங்கள் சொல்கின்றன. ஆனால் இதை இஸ்ரேல் என்றைக்கும் ஒப்புக்கொண்டதில்லை, வெளிப்படையாக அறிவித்ததும் இல்லை. இஸ்ரேல் மறுத்ததும் இல்லை. ட்ரீட்டி என்று சொல்லப்படுகின்ற அணு சக்திக்கு எதிரான ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடவில்லை. இஸ்ரேல் அதை மறுக்கவும் இல்லையா சார்? நெய்தர் கன்ஃபர்ம்ட் நாட் டினைட். மறுக்கவும் இல்லை, ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, ஒப்புக்கொள்ளவும் இல்லை. ஆனால் இஸ்ரேலிடம் அணு ஆயுத வல்லமை இருக்கிறது என்பது பல அணு ஆயுத வல்லுநர்கள் சொல்கின்ற ஒரு கருத்து.
எனக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது சார். ஈரான் ஒரு அணு ஆயுதத்தை தயாரித்தால் அது வந்து அச்சுறுத்தல்னு நினைக்கிற இஸ்ரேல், அவங்க கிட்டயும் ஒரு அணு ஆயுதம் இருக்கும்போது அவங்க ஏன் வந்து அந்த இடத்துல ஒரு அச்சுறுத்தலா இல்ல அப்படிங்கிற அந்த பார்வை இருக்குல்ல சார்? ஏன் ஈரானை மட்டும் அச்சுறுத்தலா நினைக்கிறாங்க? இஸ்ரேல் உருவான கதையை பார்த்தீர்கள் என்றால் அது ஐரோப்பாவிலே யூத படுகொலை ஹிட்லர் நிகழ்த்திய யூத படுகொலைக்கு பின்னர் ஐரோப்பாவிலிருந்து தங்களது பிப்ளிக்கல் ஹோம்லேண்ட் என்று சொல்லுவார்களே, பைபிள் காலத்திலே பழைய ஏற்பாட்டில் தங்களுக்கு கடவுள் உறுதியளித்த நாடு இஸ்ரேல் என்று அவர்கள் யூதர்கள் நம்பும் அந்த நாட்டுக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். எனவே தங்களுக்கு வந்து எக்ஸிஸ்டன்ஸ் இருத்தலுக்கான ஒரு பிரச்சனை அவர்கள் எனவே மற்றொரு நாடு எங்களுக்கு எங்களை விரோதியாக நினைக்கும் மற்றொரு நாடு அணு ஆயுத வல்லமை பெற்றுவிட்டால் எங்களுக்கு வந்து அது ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட், நாங்கள் இருப்பதற்கே அது ஒரு அச்சுறுத்தல் என்று இஸ்ரேல் நினைக்கிறது. இது வந்து நியாயமான ஒரு உணர்வா என்று கேட்டீர்கள் என்றால் அது நீங்கள் யாரை ஆதரிக்கிறீர்கள், எங்கே உங்களது கருத்து என்பதை பொறுத்து இருந்தது. இஸ்ரேலை எதிர்ப்பவர்கள் அதை இல்லை, இது தவறான ஒரு பாரனோயா, ஒரு மனப்பிராந்தி என்று நினைக்கலாம். இஸ்ரேலை ஆதரிப்பவர்கள் இஸ்ரேல் ஹேஸ் அ ரைட் டு எக்ஸிஸ்ட், இஸ்ரேல் ஹேஸ் அ ரைட் டு செல்ஃப் என்ற ரீதியிலே பேசலாம். ஆனால் வந்து நீங்க ஒரு அணு ஆயுதம் வைத்துக் கொண்டிருக்கும் நாடு மற்றொரு நாடை அணு ஆயுதம் வைத்துக் கொள்ளாதே என்று சொல்ல முடியுமா என்று கேட்டால் மேம்போக்காக பார்த்தால் அது சொல்ல முடியாதுதான், நிச்சயமா சொல்ல முடியாது. என்ன நடந்து விடும் என்றால் இஸ்ரேல் அணு ஆயுதம் வைத்திருக்கும் பொழுது மற்ற நாடுகள் அணு ஆயுதம் பெற்றுவிட்டால் அந்த கன்வென்ஷனல் ஆர்மிக்கு பாருங்க, நார்மலான ராணுவ பலம், அந்த ராணுவ பல நிலை வந்து சமநிலை வந்து குலைந்துவிடும், அது தேவையில்லை, irrelevant ஆகிவிடும். இப்போது இந்தியா பாகிஸ்தான் உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இந்தியாவுக்கு சுமார் ஒரு 15 மில்லியன் அல்லது கன்வென்ஷனல் ஆர்மி என்று பார்த்தால் ராணுவ பலம் அதிகம். பாகிஸ்தானுக்கு குறைச்சதான் 8 லட்சம் பேர் தான் ராணுவத்தினர் இருக்கிறார்கள். இந்தியாவுக்கு 1.5 மில்லியன் இருப்பதாக சொல்கிறார்கள். அதுபோல விமானங்கள், போர் விமானங்கள், டேங்கிகள் எல்லாவற்றிலும் இந்தியா அதிகமாக பெற்றிருக்கிறது கன்வென்ஷனல் ஆர்மி. ஆனால் நியூக்ளியர் பவர் என்று வந்துவிட்ட பிறகு நீங்கள் அணு ஆயுதத்தை பெற்றிருக்கிறீர்கள், உங்கள் எதிராளியும் அணு ஆயுதத்தை பெற்றிருக்கிறான் என்றால் அந்த கன்வென்ஷனல் ஆர்மி பிகம்ஸ் அவுட் ஆஃப் தி ஈக்குவேஷன், அந்த சமன்பாட்டுக்கு வெளியே போய் விடுகிறது. அது வந்து பிரயோஜனம் இல்லை. அது நீங்க வந்து என்ன, இப்போது நீங்கள் எதிராளி அணு ஆயுதம் பெற்றிருக்கிறார் என்றால் ஒரு அளவுக்கு மேல் நீங்கள் கன்வென்ஷனல் யுத்தத்தை நடத்த முடியாது. அதனால அணு ஆயுதத்தை கொண்டு வருவான் என்ற பயம் இருக்கும். எனவேதான் அந்த அணு ஆயுதம் மற்ற நாடுகள் பெற்றுவிடக் கூடாது என்று இஸ்ரேல் நினைக்கிறது. ஒரு சின்ன கேள்வி சார், அதே இந்தியா பாகிஸ்தான் எக்ஸாம்பிள் எடுத்து நம்ம பேசினா, இந்தியா அணு ஆயுதம் வச்சிருக்கு, பாகிஸ்தான் அணு ஆயுதம் வச்சிருக்கு. ஆனால் இந்தியா வந்து ஒரு அச்சுறுத்தல் இருக்கு அப்படிங்கிறதுக்காக போய் தாக்குறது கிடையாது பாகிஸ்தான் அட்டாக் பண்ணாங்கன்னா ஒரு ரிட்டாலியேஷன் கொடுக்குறாங்க. இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது இஸ்ரேல் வாலண்டரா இந்த தாக்குதல் நடத்துறதுக்கு அது சரியா இல்ல அமெரிக்கா ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள ஈரானை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அந்த வகையில ஈரானை கட்டுப்படுத்துறது சரியா? ஒப்பந்தத்தின் மூலமாக கட்டுப்படுத்துவது என்பது ஏற்கனவே நம்ம ஒபாமா காலத்திலே போட முயற்சி செய்யப்பட்டு அது ஓரளவு வெற்றியும் அடைந்தது. ஆனால் அந்த ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்ட பொழுது மத்திய கிழக்கிலே இருக்கின்ற மற்ற அரபு நாடுகள், குறிப்பாக சவுதி அரேபியா போன்ற, நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஷியா சுன்னி அரசியல் பிரச்சனையின் காரணமாக அந்த அரபு நாடுகள், சுன்னி அரபு நாடுகளுக்கு அதில் அவ்வளவு மகிழ்ச்சி இல்லை. என்றால் அவர்களுடைய நலன்கள் அதிலே புறக்கணிக்கப்பட்டதாக அந்த நாடுகளை கருதின. எனவே இந்த பிரச்சனை அங்கே இருந்தது. ஆனாலும் அதிலே ஒரு பலன் என்னவென்றால், அதிலே கையெழுத்திட்ட பிறகு ஈரானின் அணுசக்தி நிலையங்களை சர்வதேச அணுசக்தி ஆராய்ச்சி கழகம், அணுசக்தி கழகம், IAEA, இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியின் இன்ஸ்பெக்டர்கள், கண்காணிப்பாளர்கள் ஈரானுக்குள்ளே சென்று அந்த அணு உலைகள் இருக்கும் இடத்திலேயே தங்கி அவர்கள் இந்த யுரேனிய செறிவூட்டல் இந்த கட்டுக்குள் இருக்கிறதா என்பதை தினசரி 24 மணி நேரம் கண்காணித்து வந்தார்கள். எனவே அந்த 2015 ட்ரம்ப் வெளியேறிய 2018 வரைக்கும் அந்த யுரேனிய செறிவூட்டல் நடவடிக்கைகளை சர்வதேச கண்காணிப்பின் ஒரு கட்டுப்பாட்டிற்குள் தான் ஈரான் நடத்தி வந்தது. யூனிலேட்டரலாக அமெரிக்கா வெளியேறிய பிறகு எந்த விதமான கண்காணிப்புக்கும் IAEA உள்ளே வராதே என்று ஈரான் சொல்லிவிட்டாச்சு. நீங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றாங்கன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க தானே யூனிலேட்டரா வெளியில போனீங்க. இட் வாஸ் தி இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி விச் வாலண்டரிலி, அமெரிக்கா விச் வென்ட் அவுட். அமெரிக்கா தானே வெளியே போனது.
ஈரான் வெளியே போகவில்லை. ஸோ அந்த ஒரு நிலைமையை பார்த்தீர்கள் என்றால் அந்த ஒப்பந்தம் இருந்திருந்தால் நிச்சயமாக ஈரானின் இந்த அணுசக்தி ஆராய்ச்சியை சிவில் பயன்பாட்டுக்காக மட்டுமே வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில் அதை வைத்திருந்திருக்கலாம். நல்லதுக்கு அது இப்பொழுது இல்லையே. அந்த அந்த ஒப்பந்தம் இப்பொழுது 2018 ட்ரம்ப், இதே ட்ரம்ப் தானே கெடுத்தார். இப்பொழுது அவரே பேச்சுவார்த்தைக்கு வா என்கிறார். அந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போதே இஸ்ரேல் போய் தாக்குகிறது. இஸ்ரேலினுடைய நோக்கம் அதுவாக கூட இருந்திருக்கலாமா? இந்த பேச்சுவார்த்தை நடக்கக்கூடாதுன்றது கூட இஸ்ரேல் நினைச்சிருமா? அது ஒரு அந்த மாதிரி ஒரு கருத்து இருக்கு. இஸ்ரேலுடைய நோக்கம் இந்த பேச்சுவார்த்தைகளை முடமாக்குவது, ஈரானை இந்த பாதையில், அதாவது டிப்ளமேட்டிக் ரூட்டில், ராஜதந்திர பாதையில் சென்று அதனுடைய அணுசக்தி திட்டங்களை கட்டுக்குள் வைப்பதற்கு நெத்தன்யாகுவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அக்கறை இல்லை. அவருக்கு இருக்கின்ற அக்கறை ஈரானை அடிப்பது, வார் என்ற ரீதியிலே போய் முடுக்குவது என்றதுதான் அவருடைய கருத்து என்று நெத்தன்யாகுவை விமர்சிப்பவர்கள் சொல்கிறார். அதற்கு இஸ்ரேலிலே இருக்கின்ற உள்ளூர் அரசியலும் காரணம் என்று அவர்கள் சொல்கிறார். இஸ்ரேலுக்குள்ளேயே இந்த கருத்துக்கள் வருகின்றன. இப்போ ஹாரட்ஸ் போன்ற பத்திரிகைகளை படித்தீர்கள் என்றால் தெரியும். அதாவது இந்த அக்டோபர் 2023 ஹமாஸ் தாக்குதலுக்கு முன்னால் நெத்தன்யாகு இஸ்ரேலின் உள்நாட்டு அரசியலில் பெரும் நெருக்கடியை எதிர்கொண்டிருந்தார். அவர் நீதித்துறை, இஸ்ரேலின் சுயேட்சையாக இருக்கும், சுதந்திரமாக இருக்கும் நீதித்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான சில அமெண்ட்மெண்ட்ஸ், சட்ட ரீதியான சில திருத்தங்களை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தார். அது பெரிய அளவு பிரச்சனையானது. இஸ்ரேலில் இருக்கின்ற லிபரல்ஸ் என்று சொல்லப்படுபவர்களும் இடதுசாரிகளும் அதற்கு பெரும் எதிர்ப்பு தெரிவித்து ஊர்வலங்கள் எல்லாம் நடத்தி பெரிய அளவு நெத்தன்யாகு அன்பாப்புலராக இருந்தார். அந்த நேரத்தில் தான் ஹமாஸ் இந்த தாக்குதலை நடத்தியது. அந்த தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேலின் உள்நாட்டு அரசியலில் ஏற்பட்ட அந்த சூழல் நெத்தன்யாவுக்கு சாதகமாக மாறியது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். 2023 தாக்குதலுக்கு பிறகு இப்பொழுது இதே மாதிரியான இந்த சூழல் மீண்டும் எழுந்தது. இந்த 1.5 வருட தாக்குதலில் ஹமாஸை நிர்மூலமாக்கி விட்டார். ஆனாலும் இந்த நெத்தன்யாவுக்கு எதிரான உள்நாட்டு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருந்தன. கடந்த வாரம் இஸ்ரேலின் உள்நாட்டு அரசியலை கவனித்திருப்பவர்களுக்கு தெரியும். அங்கே மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தை உடனடியாக கலைத்து தேர்தல் நடத்த வேண்டும் என்று நாடாளுமன்றத்திலே வாக்கெடுப்பு நடந்தது. சொற்ப வாக்குகள் வித்தியாசத்திலே நெத்தன்யாகு வென்றார். அவருக்கு அங்கு அரசியல் நெருக்கடி தொடர்கிறது. எனவே அந்த அரசியல் நெருக்கடியை மீண்டும் ஒரு வெளிநாட்டு பிரச்சனையை காட்டி தான் தப்பிக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஈரானின் மீது இப்போது போர் தொடுக்கிறார் என்று நெத்தன்யாகு மீது விமர்சனம் இருக்கிறது உள்ளே இஸ்ரேலுக்குள். இது இஸ்ரேலுக்குள் மட்டுமல்ல, இஸ்ரேலை வெளியிலிருந்து விமர்சிப்பவர்களும் இதை சொல்கிறார்கள். நெத்தன்யாகு இந்த கடும்போக்கான ஒரு ஹார்ட்லைன் ஸ்டாண்ட் எடுப்பதன் மூலம் இஸ்ரேலிய உள்நாட்டு அரசியலில் தான் தப்பித்துக் கொள்கிறார். அதற்கு தனக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கிறது. அவருக்கு மக்களை எப்பொழுதுமே தலைவர்கள் வெளிநாட்டு பூதத்தை காட்டி உள்நாட்டு பிரச்சனைகளில் இருந்து டிஸ்ட்ராக்ட் செய்வது, திசை திருப்புவது என்பது பல நாடுகளில் நடக்கின்ற விஷயம். அது இந்தியாவிலும் நடந்திருக்கிறது, உங்களுக்கு தெரியும். நான் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனவே அது நெத்தன்யாகு மேல் இருக்கின்ற விமர்சனங்கள் மீது சற்று நம்பகத்தன்மை வாய்ந்த விமர்சனங்களே இருக்கின்றன. இப்போ இந்த விவகாரத்துல அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு 2 நாட்கள்ல ஒரு சேஞ்ச் இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா முதல்ல இந்த தாக்குதல் நடக்க போகுதுன்றது எங்களுக்கு தெரியும், ஆனா நாங்க அதை அப்ரூவ் பண்ணலன்னு சொன்னாரு டொனால்ட் ட்ரம்ப். ஆனால் இந்த தாக்குதல் நடத்தினதுக்கு பிறகு இது ஒரு குட் எக்ஸலண்டான அட்டாக் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்கா இந்த போருக்குள்ள வரணும் அப்படிங்கிறது இஸ்ரேலினுடைய விருப்பமா? அப்படி வந்தால் என்ன ஆகும்? அமெரிக்காவுக்கு தெரியாமல் இது நடக்கவில்லை. ஒன்று, அமெரிக்காவுக்கு தெரிந்துதான் நடந்தது. அமெரிக்காவின் ஒப்புதலோடு நடந்ததா என்பது யாராலும் சொல்ல முடியாத விஷயம். அமெரிக்காவிடம் சொல்லாமல் செய்திருக்க மாட்டார்கள். ட்ரம்பை பொறுத்தவரை அவர் பொதுவாக இந்த வெளிநாட்டு போர்களிலே அமெரிக்கா ஈடுபடக்கூடாது என்ற நிலைப்பாட்டை கொண்டவர். ஆனால் தொடர்ந்து இந்த இஸ்ரேல் விஷயத்திலே இஸ்ரேல் அவரை விட சாமர்த்தியமாக நடந்து கொண்டு அமெரிக்காவை எப்படியாவது இந்த ஈரான் சிக்கலுக்குள் கொண்டு வந்து விடலாம் என்று நினைப்பது போல்தான் தோன்றுகிறது. ஏனென்றால் இப்போ ஈரான் ஒருவேளை இஸ்ரேலை தாக்குவதுடன் நிறுத்தாமல்
அமெரிக்காவின் அங்கே இருக்கின்ற மத்திய கிழக்கில் இருக்கின்ற அமெரிக்காவின் தளங்களை தாக்குவது, அல்லது அமெரிக்க கூட்டாளிகள் பிரிட்டன் போன்ற நாடுகள் அங்கே தளங்கள் வைத்திருக்கின்றன, அந்த தளங்களை தாக்குவது போன்ற நடவடிக்கைகளை எடுத்தால் போர் இன்னும் விரிவடையும். அப்பொழுது அமெரிக்கா வேறு வழி இல்லாமல் உள்ளே இறங்க வேண்டி வரும். அமெரிக்கா இறங்கிவிட்டால் நம்முடைய நெத்தன்யாகுவுக்கு மிகவும் சந்தோஷமாகிவிடும். என்றால் அவரால் செய்ய முடியாத சில காரியங்களை அமெரிக்கா தாக்குதல் செய்யும். உதாரணத்துக்கு இப்பொழுது இந்த அணு உலைகளை பற்றி பேசினோம். அணு உலைகள் மேலோட்டமாகத்தான் சேதமடைந்திருக்கின்றன என்று நான் சொன்னேன். அதுல என்ன பிரச்சனை என்றால், முக்கியமான அணு உலைகள் எல்லாம் பூமிக்கு கீழே கடும் கான்கிரீட் பங்கருக்குள் கட்டப்பட்டிருக்கின்றன. இந்த ஃபோர்தோ என்ற ஒரு இடம், FORDOW, ஃபோர்தோ என்ற இடம் மிகவும் முக்கியமான இடம். அந்த இடத்திலே தான் அவர்கள் ஈரானியர்கள் தங்களுடைய அணு உலையை பூமிக்கு அடியிலே பங்கரில் கட்டியிருக்கிறார்கள். அந்த பங்கரை உடைக்கின்ற அந்த பாம் எல்லாம், குண்டுகள் எல்லாம் இஸ்ரேலிடம் இல்லை, அதெல்லாம் அமெரிக்காவிடம் தான். இந்த பங்கரை உடைத்து அது கீழே இருக்கின்ற அந்த அணு உலைகளை தாக்கி அழிக்க வேண்டும் என்றால் சென்ட்ரிஃபியூஜஸ் அங்கதான் வச்சிருக்காங்க. அந்த வல்லமை பாய்ந்த 30,000 டன் கொண்ட தாக்குதல் திறன் கொண்ட குண்டுகள் எல்லாம் தேவை. அந்த ப்ரிசிஷன் கைடட் பாம்ஸும் தேவை. அதெல்லாம் அது அமெரிக்காவை நேரடியாக அதற்காகவே அமெரிக்கா ஒரு ஈடுபட வேண்டும் என்று விரும்புவதாகவும் சில செய்திகள் இருக்கிறார். இப்போ ஈரானுடைய அண்டை நாடுகளாக இருக்கிற மற்ற அரபு நாடுகள் அவங்களுடைய நிலைப்பாடு இந்த விஷயத்துல என்ன? ஏன்னா சவுதி அரேபியா ஈரான் மேல நடத்தப்பட்ட அந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. கத்தார் தரப்பிலும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை அமெரிக்கா, இஸ்ரேல் இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த நாடுகளும் இந்த போருக்குள்ள வர்றதுக்கான சூழ்நிலையை அமைஞ்சிருமா? பொதுவா நான் முன்ன சொன்ன மாதிரி அமெரிக்காவின் மற்ற மத்திய கிழக்கில் இருக்கின்ற மற்ற அரபு நாடுகள், குறிப்பாக சவுதி அரேபியா, குவைத், UAE சொல்லலாம், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், பஹ்ரைன், சவுதி அரேபியா, ஜோர்டான் போன்ற நாடுகள் எல்லாம் அரபு நாடுகளாக இருந்தாலும், அவர்கள் சுன்னி நாடுகளாக இருந்தாலும், அவர்கள் அமெரிக்காவின் கிளையன்ட் ஸ்டேட்களாக இருந்தாலும், அரபு தெரு வீதிகளில், சாலைகளில் பொதுமக்கள் கருத்து என்று ஒன்று இருக்கிறது. அங்கே எல்லா நாடுகளிலுமே அமெரிக்காவுக்கு எதிரான கருத்து உணர்வு இருக்கும். அவர்கள் ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையே என்னதான் ஷியா சுன்னி பிரச்சனை இருந்தாலும், இதில் பாலஸ்தீன பிரச்சனையும் பின்னி பிணைந்திருக்கிறது. எதிர்ப்பவர்கள் இஸ்ரேலியர்கள், தாக்குபவர்கள் இஸ்ரேலியர்கள். இந்த மாதிரியான அரசியலில் பார்க்கும்பொழுது தங்களுடைய நாட்டு தலைமைகள் அமெரிக்காவுடன் ஒன்று சேர்ந்து ஈரானை அடிப்பதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. அது தெருவிலே இருக்கின்ற அந்த உணர்வு என்பது சவுதி அரேபிய அரசியல் திறமையை சற்று கட்டுப்படுத்தும். அமெரிக்காவுடன் அவர்கள் கூட்டணியை சேர விரும்பினால் கூட அது செய்ய முடியுமா என்பது தெரியவில்லை. ஆனால் அதே சமயத்தில் அவர்கள் பொருளாதார நலன், ஜியோ பாலிடிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடன் பின்னி பிணைந்திருக்கிறார்கள். சவுதி அரேபியாவுக்கு மிகப்பெரிய ஆயுதம் வழங்கும் நாடு அமெரிக்கா. சவுதி அரேபியாவின் எண்ணெய் தொழில் முழுவதும் மேற்குலகத்தை நம்பியே இருக்கிறது. அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட், அதனுடைய உதாரணத்துக்கு இந்த வெளியே எண்ணெயை எடுத்து விடலாம், வெளியே கொண்டு போக வேண்டும், சர்வதேச சந்தைக்கு கொண்டு போக வேண்டும் என்றால் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மோஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஹோர்மோஸ் ஜலசந்தி, நீரிணைன்னு சொல்லுவாங்க, அந்த வழியாகத்தான் கப்பல்கள் போக வேண்டும். அது அந்த மேப்பை பார்த்தீங்கன்னா தெரியும். ஈரானுக்கும் சவுதி அரேபியா அந்த அரேபிய வளை, பாரசீக வளைகுடா என்று சொல்லும் அந்த கழுத்தில் இருக்கும். ஈரான் நினைத்தால் அந்த இடத்தை கண்ட்ரோல் செய்ய முடியும். ஸோ அது கப்பல் போகவில்லை என்றால் எண்ணெய் போக்குவரத்து பாதிக்கப்படும். எண்ணெய் விலை எங்கேயோ போய் பிச்சுட்டு போடும். சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலையின் மீது நேரடி தாக்கம் இருக்கும், எண்ணெய் கப்பல்கள் அங்கிருந்து செல்லவில்லை என்றால். எனவே இந்த மாதிரி அரசியல் ரீதியிலும், மத ரீதியிலும், பொருளாதார ரீதியிலும் பல சிக்கல்கள் உள்ள ஒரு பிரச்சனை இது. எனவே அரபு நாடுகள் கேந்திரிய அரசியலுக்காக அமெரிக்காவுடன் ஒன்றாக இருந்தாலும் தங்களுடைய நாட்டு மக்களின் உணர்வுகளையும் அவர்கள் பார்ப்பார்கள். ஒரு அளவுக்கு மேல் அமெரிக்காவுடன் சேர்ந்து கொண்டு ஈரானை தாக்குவதற்கு அவர்கள் சற்று யோசிப்பார்கள். அதே சமயத்தில் ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான இந்த விரோதம், அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏற்கனவே இருந்து கொண்டே இருக்கும். அது மாற்றம் இருக்காது. எனவே அது சிக்கலான விஷயம் தானே, அது எப்படி போகும் என்று சொல்ல முடியாது. இப்போ இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலான அந்த பலம் சார்ந்த ஒரு ஒப்பீட்டுக்கு வரலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு சார், இஸ்ரேல் ஆல்ரெடி ஒரு ஃபைட்ல இருக்காங்க, ஹமாஸோட, ஹெஸ்புல்லாவோட, ஒரு பக்கம் ஹூதிகளோடும் இருக்காங்க. இந்த பக்கம் ஈரானுக்கும் சேலஞ்சஸ் இருக்கு. அவங்களுக்கு ஏற்கனவே பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டிருக்கு.
அப்படி இருக்கும்போது இந்த இரண்டு நாடுகள் ஒரு டிஸ்டன்ஸான சண்டையில ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னா யாருடைய பலம் அதிகம், யாருக்கு பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் ரொம்ப அதிகம்? இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராணுவ நாடு, அது ஒரு செக்யூரிட்டி ஸ்டேட். அது ஏற்கனவே ராணுவ வல்லமை பெற்ற நாடு. சிறிய நாடாக இருந்தாலும் அமெரிக்காவின் கிளையன்ட் ஸ்டேட். அமெரிக்கா ஐரோப்பா மத்திய கிழக்கில் இருக்கின்ற ஒரு குட்டி அமெரிக்கா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அது அமெரிக்காவின் பிரதிநிதியாக இருக்கிறது. அதனுடைய டெக்னாலஜி, அதனுடைய டிஃபென்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே அமெரிக்காவிடம் வந்து வருகிறது. பில்லியன் கணக்கிலே அமெரிக்க உதவி அதுக்கு கிடைக்கிறது இராணுவ தளவாடங்களை பெறுவதற்கு. மிக முக்கியமான விஷயங்களை தவிர இது எல்லா விஷயத்திலும் அமெரிக்காவை சார்ந்தே அது இருக்கிறது. ராணுவ தளவாடங்கள் விஷயத்தில் இஸ்ரேல் வந்து தன்னுடைய ஒரு இந்த இன்வென்டிவ்னஸ், இந்த கிரியேட்டிவிட்டி அதெல்லாம் வச்சு பார்த்து அவங்களுடைய ஆண்டர்பிரினர்ஷிப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். அவங்க வந்து நல்ல சுயசார்புடைய ஒரு சின்ன பொருளாதாரமாக இருக்கிறாங்க. நல்ல ஒரு வல்லமை பெற்றிருக்காங்க. அவங்களுடைய உளவு பிரிவு அமைப்பு வந்து டெக்னாலஜிக்கலி சுப்பீரியர். மொசாதினுடைய ஏஜென்ட்ஸ் வந்து இப்போ மத்திய கிழக்கு பூரா இருக்கிறாங்க. ஈரான்ல வந்து இன்னைக்கு ஏவுகணைகளை வச்சு ஈரானுடைய தலைமை தளபதியவே கொண்டிருக்காங்கன்னா அது வந்து ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் இல்லாம வெறும் ட்ரோன் அட்டாக் மட்டும் செய்ய முடியாது. ஒரு ராணுவ தளபதி எங்க இருக்காருன்னு தெரியணும், எந்த நேரத்துல எந்த பெட்ல இருக்காரு, எந்த ரூம்ல இருக்காருன்னு தெரியணும். அப்பதான் அந்த ப்ரிசிஷன் கைடட் மிசைல்ஸ் போட்டு அடிக்க முடியும். பல முறை செஞ்சிருக்காங்க அவங்க. இது வரைக்கும் இந்த கடந்த ஒரு 4-5 வருஷத்துல ஜெனரல் சுலைமானி தாக்குதல்ல இருந்து எடுத்தீங்கன்னா இது வரைக்கும் பல முறை ஈரானிய தலைமை ராணுவ உயர் அதிகாரிகளை இஸ்ரேல் போட்டு தள்ளி இருக்கிறது. அதே போல நீங்க மற்றவங்களை பாத்தீங்கன்னா நீங்க நியூக்ளியர் சயின்டிஸ்ட் ஒரு 4-5 பேரை இதுல தாக்கி அழிச்சிருக்காங்க, கொண்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இஸ்ரேலுடைய இந்த இன்டெலிஜென்ஸ், அந்த உளவுத்துறையின் சிறப்பான செயல்பாட்டை காட்டுகிறது. அதுலலாம் பாத்தீங்கன்னா ஈக்குவாலிட்டிங்கிறதே கிடையாது. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு சமநிலை கிடையாது. இஸ்ரேல் தான் சுப்பீரியர். ஈரான் எங்க வருதுன்னா, ஈரான் வந்து ஒரு பெரிய நாடு. ஈரானுடைய பாப்புலேஷன் பல மடங்கு அதிகம் இஸ்ரேலை விட. ராணுவ வல்லமை, நம்பர்ஸ், கன்வென்ஷனல் ஒரு வார்னு வந்தா ஈரான்கிட்ட ஏராளமான துருப்புகள் இருக்காங்க. அதனால அது பழைய ஆயுதங்கள் இருந்தா கூட அவங்ககிட்ட ஆயுதம் நிறைய இருக்கு. இப்போ அவங்க இந்த மிசைல் டெக்னாலஜிலையும் ரஷ்ய உதவியோட கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கும் வந்து டெல்லவிவ் மேல தாக்குதல் நடத்துற அளவுக்கு அவங்களுக்கு ஏதோ சக்தி இருக்கு. ஸோ பேலன்ஸ் ஆஃப் பவர்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் இஸ்ரேல் ஈரானை வந்து அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்க முடியாது. அவங்க அடிச்சாங்கன்னா ஒரு 10 தடவை அடிச்சாங்கன்னா ஒரு 2 தடவை திரும்ப கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ ராணுவ வல்லமை என்பது இஸ்ரேலுக்கு ஓரளவுக்கு அதிகமாக இருந்தாலும் ஈரானை வந்து அவ்வளோ எளிதாக எடுத்துக்க முடியாது, அவ்வளோ லைட்டாக எடுத்துக்க முடியாது. ஒருவேளை இந்த பிரச்சனை அடுத்த லெவலுக்கு எஸ்கேலேட் ஆச்சுன்னா மத்திய கிழக்கு நாடுகளும் சரி உலகமும் சரி என்ன பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடனடியாக பொருளாதார பாதிப்புகள் இருக்கும். மத்திய கிழக்குல எந்த சண்டையும் எந்த போரும் பெரிய அளவில் வெடிச்சதுன்னா அதனுடைய முக்கியமான தாக்கம் என்பது எக்கனாமிக் இம்பேக்ட் ஆல் ஓவர் தி வேர்ல்டு. உலகம் முழுவதும் பொருளாதார ரீதியில் ஒரு பெரிய ஒரு நெருக்கடி உருவாகும். ஏனென்றால் அங்கே உலகின் எண்ணெய் ப்ரொடக்ஷன்ல கிட்டத்தட்ட 40-50% மத்திய கிழக்குலேருந்து வருது. ஸோ அது வந்து அந்த போக்குவரத்து, எண்ணெய் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதுன்னா உடனடியாக பெட்ரோல் டீசல் விலைலாம் உங்க ஊர்ல ஏறும். ஸோ தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் இம்பேக்ட். ரெண்டாவது அது ப்ராடரா ஷியா சுன்னி போராட்டம், வெடிப்பு அந்த மாதிரியான லெவல்லாம் போச்சுன்னா ஹியூமன் ட்ராஜடியாகவும் போய் முடியும். பெரிய அளவில் உள்நாட்டு போர், சண்டை அப்படி மத்திய கிழக்கு ஓவரால் அமைதியை அது குலைக்கும். அதனுடைய எதிர்விளைவுகள் எல்லா நாடுகள்லையும் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து எப்படி கடந்த முறை வந்து உங்களுக்கு நடந்த ஈரானுக்கு பிரச்சனை போர் அல்லது ஆப்கானிஸ்தான் மீது நடத்தப்பட்ட போர் எல்லாமே மேற்குலகில் உள்நாட்டு பிரச்சனைகளையும் சில உருவாக்கி, மேற்குலகில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காலையும் சரி, பிரிட்டன், பிரான்ஸ் போன்ற நாடுகள்லையும் ஏராளமான முஸ்லீம் மக்கள் குடியேறிகளாக இருக்கிறாங்க, இங்கே இருக்கிறாங்க. ஸோ அங்கே அந்தந்த பாப்புலேஷன் அது இன்ஃப்ளேம் பண்ணும், கோபத்தில் உருவாக்கும், அதில் பல பிரச்சனைகள் உருவாகலாம். ஸோ அப்படி உங்களுக்கு ஒரு தொடர் விளைவுகள் எல்லா பகுதியிலையும் வரும். 9/11 தாக்குதல் மாதிரியான தாக்குதல்கள் நடக்க அந்த மாதிரி நடக்குமான்னா நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நிச்சயமா உள்ளூர்ல இருக்கிற மேற்குலகில் இருக்கிற உள்நாட்டு
ஏற்கனவே குடியேறிய மக்கள் இருக்கிற இடங்கள்ல எல்லாம் இதுக்கு எதிரான ஒரு எதிர்வினை அப்படிங்கிறது இருக்கும். எல்லாருமே வந்து அமெரிக்காவின் ஆதரவால் தான் இஸ்ரேல் இந்த மாதிரி செய்யுதுன்னு நினைக்கிறாங்க. அது இங்க இருக்கிற மேற்குலகில் இருக்கிற இஸ்லாமிய மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு பொதுவான உணர்வு. அது அமெரிக்காவுடைய கிளையண்ட் பேட்ரனேஜ், அதனுடைய சப்போர்ட் தான் இஸ்ரேல் இந்த மாதிரி ஆடுது. எந்த காலத்துலயும் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையா பாலஸ்தீன பிரச்சனை ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது அவங்க கருத்தா இருக்கு. பாலஸ்தீன பிரச்சனைக்கு தீர்வு வந்துட்டுன்னா மத்திய கிழக்குல ஓரளவுக்கு அமைதி உருவாகும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அது முடியுமான்னு தான் தெரியல. ஓகே சார், இவ்வளவு நேரம் மிக தெளிவாக கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகால சண்டையை வந்து நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள பேசியிருக்கோம். தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பாக அடுத்தடுத்த வீடியோக்களும் நம்ம இணையலாம் சார். உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். 91 ஆண்டுகள் 5 தலைமுறைகளின் பாரம்பரியத்துடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற SVS கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு.